பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க ராஜி மேலே. ராஜி வந்து என்கிட்ட அந்தளவுக்கு நடந்துக்கிறா, அவங்களுக்குலாம் ஓவர் திமிராயிடுச்சு. என் வீட்டுக்காரு என்ன எதுனே கேட்க மாட்டேக்காரு, இது சம்மந்தமாக எங்கள் அம்மாட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்காங்க. இல்லை இல்லை, மாமாட்ட சொல்லுவோம், மாமாட்ட சொல்லி இந்த சண்டையை பெரிய அளவில் கிளப்பி விடுவோம். நான் இனி எப்படி இப்படி பேசலாம், நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமகா, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், கதிர் தம்பி நீங்கள் வந்து நடந்துக்கிட்டது தப்பு, மாமாட்ட போய் கடையில் மன்னிப்பு கேளுங்கன்னு தான் நான் சொன்னேன். இதுக்கு அவன் வந்து அப்பாவுக்கும் பையனுக்குள்ள பிரச்சனை, நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு சொல்கிறான். நான் தானே மூத்த மருமக, நான் கேட்காம யார் கேட்பா, நீ அவன் பொண்டாட்டியாக இருக்கணும், அதுக்காக வந்து நான் வந்து கேட்காமலாம் இருக்க முடியாது, நான் என் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு என்னடி நான் சொன்ன மாதிரி செஞ்சியா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி அவங்க 3 பேரும் குசு குசுன்னு கிச்சன்லேயே பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு எதிராக எதுவும் திட்டம் போடுறாங்களான்னு உனக்கு தெரியணும், அப்படிங்கிறனால நீ வந்து செல்ஃபோனை கிச்சனில் நைஸாக ஒழிச்சு வை, அவங்க பேசுகிறதும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதும் உனக்கு வந்து வீடியோவும் வரும் ஆடியோவும் வரும்னு சொன்னோம்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வச்சுட்டோம்மா, எப்படியும் இவங்க வந்து குசு குசுன்னு பேசுறதுக்கு 3 பேரும் கிச்சனு தான் போவாங்க, நல்ல சார்ஜரை போட்டு அப்படி வச்சுருக்கேன், அதனால் 24 மணி நேரம் என் செல்லு சார்ஜர் இருக்கும், அவங்க என்ன பேசினாலும் வீடியோவோடு வந்துடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் வச்சுருக்கேன். இப்போ கூட 3 பேர் அங்கே தான் நிற்காங்க, என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போமே, நான் தான் செல்லு வச்சுருக்கேனே, இன்னமும் வந்து அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு, நான் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அங்கே போகாமே தெரிஞ்சுப்பேன்ம்மா, உன்னால தான்மா அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அது உனக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வரும், நீ எப்படி நினைக்காங்க ஏது நினைக்காங்க, அது போக வந்து அவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும்னா இந்த வீடியோ உனக்கு அவசியம். அவங்க போய் முடித்தோடனே அந்த செல்ஃபோனை நைஸாக எடுத்து நீ என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு கேட்டுக்க, அது உனக்கு எதிராக இருந்துச்சுன்னா உடனே உங்கள் மாமான்ட்ட போட்டு கொடு, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப விழிப்புணர்வாக நீ இருக்கணும். ஏன்னா அவன் தங்கத்தை வந்து அந்த கோமதி தான் வந்து லாக்கரில் போட்டு வச்சுருக்கா, அதை வந்து ராஜியும் மீனாவுக்கும் தெரியும். அதனால் வந்து அந்த நகையை இன்றைக்கும் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்காங்களா, இல்லை உன்னை பற்றி அவங்களுக்கு டவுட் வருதா வைக்கா அப்படிங்கிறத நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரிதாம்மா, நான் வந்து வெள்ளவந்தியாக இருந்தால் சரி வராது, இன்னும் ரொம்ப ஓரமாக இருக்கணும், ஆனால் மாமாட்ட அன்றைக்கி நான் அவனை போட்டு கொடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறேன் பாருமா அப்படிங்கிறாங்க. என்னடி இது விஷயமாடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இன்றைக்கி வந்து கதிரை வந்து கை நீட்டிட்டார் எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. சூப்பர் டி, சூப்பர் நியூஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கதிர் வந்து எங்கள் மாமாவை ஏற்று பேசிகிட்டு இருக்காரு, பிறகு எங்கள் மாமாவுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க மயில் அவங்க அம்மாட்ட. உடனே மயில் அம்மா சொல்கிறாங்க, மேலும் மேலும் சொல்லிடி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மாமா வந்த உடனே இந்த மாதிரி கதிர் நீ வந்து இனிமேல் வெளியெலாம் வேலைக்கு போக வேண்டாம், என் கடைக்கு வா, ராஜிக்கும் உனக்கும் செலவுக்காக தானே எங்கெங்கே போய்ட்டுருக்க, நைட்டும் பகலும் ஏன் முழிச்சு நீ வந்து பைக் ஓட்டணும் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. கதிர் எதுவுமே சொல்லாமல் வேண்டாம், நானும் கூட கதிர் வந்து மாமா சொல்ல கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், என் வீட்டுக்கார மாதிரியும் என் குழந்தை செந்தில் மாதிரியும் பேச்சை கேட்டுருவானு பார்த்தேன். ஆனால் அவன் திமிர் பிடிச்சவன், எப்போவுமே கேட்க மாட்டான், ராஜி மாதிரி தான் அவன் வந்து ஒரு இருந்தான். என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பதிலே சொல்லலை அப்படிங்கும்போது டவார்னு பேசினாமா, இந்த மாதிரி உங்கள் கடையெல்லாம் வர முடியாது, வீட்டில் தான் மட்டும் அசிங்கப்படுதான் அப்படின்னு சொன்னால், நான் வந்து கடையில் அசிங்கப்படணுமா, அதுக்கு நான் ஆள் இல்லை, நான் வர முடியாதுன்னு அம்மாவுக்கு வந்துச்சு கோவம், ஒரு கொடுப்பு கொடுத்தாரு முகத்தில். ஆனால் கதிர் ஏதாவது கோவப்படுவான், அந்த வீட்டில் வேறு மாதிரி பிரச்சனை ஓடும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஏதாவது நியூஸை வந்து உனக்கு சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்கு மேலே நடக்கலாமா, நானும் அதுக்கப்புறம் சேனல் எடுத்துகிட்டு ஏதாவது முயற்சிகள்லாம் பண்ணேன், ஆனால் அந்த ராஜி பிள்ளை இன்னும் ஒரு மாதிரி பேசிட்டாமா அப்படிங்கிறாங்க. ராஜி பேசினாங்க, அந்த ஓடுகாலி பேசுறதுக்கு என்னடி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ இந்த அம்மா சொல்கிறேன், அவன் ஒரு ஓடுகாலி, இந்த வீட்டில் எனக்கு இருக்க மரியாதை அவளுக்கு இருக்காது அப்படி இப்படின்லாம் சொல்கிறேன், ஆனால் அத்தையும் மீனாவும் அந்த ராஜபிரசாதான் நினைக்கிறாங்க, மீனாவும் ஓடி இருந்தது தானே, அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் அம்மா சிரிக்கிறாங்க, ஏண்டி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குடி, அதான் அவங்க சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஒற்றுமைம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க 3 பேருமே ஓடுகாலி, நினச்சிப்பார், அவன் மாமியாரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க தானே, பொண்ணை மாதிரியே என்ன மாதிரியே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க இல்லை, அதனால் வந்து ஓடி போனவங்கன்னா அந்த இதில் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. அதாண்டி நான் சொன்னேன், அவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ கிச்சனில் நைஸாக செல்லை ஒழிச்சு வை, ஒரு கேமராவை ஒழிச்சு வச்சு அப்படின்னா செல்ஃபோனில் அந்த கேமராவில் எல்லாமே பதிவாயிட்டு நீ எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது உனக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்து, இல்லையா முன்னாடி சுதாரிப்பார், அப்படி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா வீடியோ சரியாக வந்துடுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னோம்ல, நீ நின்று பாரு, அந்த கேமராவை வச்சு பார்த்து அதில் கரெக்டான ஆங்கிளில் இருந்தால் நீ வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்படி தான்மா வச்சேன், நான் 2-3 வாட்டி நின்று பார்த்து செக் பண்ணி பார்த்தா வச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ வந்துடும் அப்படி போய்கிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கிச்சனில் போய் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி
இந்த கதிருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சது நான் தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேசுனது வச்சது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு பேச 3 பேருக்குமே தெரியல, அது ரெக்கார்ட் ஆகிருக்கும் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து அவங்க 3 பேரும் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, உள்ள என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லை எடுக்கிறாங்க. செல்லு எடுக்கும்போது கரெக்டாக கோமதி பார்த்துடுறாங்க. கோமதி பார்த்துட்டு இது என்னது அப்படிங்கிறாங்க. செல்லுது அப்படிங்கிறாங்க. செல்லு இதுக்கு கிச்சனில் வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மறந்து வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ மசாலா டப்பாவுக்கு இடையில எப்படி வைப்ப, செல்லை கொடு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை செல்லை தர முடியாது அப்படிங்கிறாங்க. செல்லை உடனே பிடிங்கிறாங்க. பிடிங்கிட்டு மீனா இந்த செல்லு என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்கறத அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க 3 பேரும் பேசின வீடியோ இருக்குது. உடனே வாய்ஸை குறைக்கிறதுக்கு டவார்னு வாய்ஸை குறைச்சிட்டு டப்புன்னு அந்த செல்லுள்ள வீடியோவை இவங்க செல்லுக்கு அனுப்பிடுறாங்க. மீனா செல்லுக்கு அனுப்பிட்டு அந்த செல்லுள்ளதை அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு அதை நம்ம பேசினதை அப்படியே அந்த பொண்ணு வந்து செல்ஃபோனை வச்சு ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்கு. அதை வந்து மாமாக்கிட்ட போட்டு கொடுக்க தான் அந்த வேலையெல்லாம் அவங்க பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. மறுபடி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் எனக்கு எதிராக பேசுகிறீங்க, இந்த வீட்டுக்கு எதிராக வந்து பண்ணுறீங்க, அதை நான் மாமாட்ட சொல்கிறது தான் இதை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா மயில் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னத்தை வெக்கம், நான் இந்த வீட்டில் வந்து 3 மருமக இருக்காங்க, 2 மருமகிட்ட வந்து பெருசாக பேசிவிட்டு மூத்த மருமகளை மதிக்கிறதும் இல்லை, என்ன பேசுகிறீங்கன்னு சொல்கிறதும் இல்லை. உங்களுக்கே அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்காதத்தை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ரொம்ப நினைக்கிறாங்க, ஆகா வீடியோ வேறு அனுப்பியிருப்பாளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. உடனே செல்லை கொண்டாயா சொல்ல அப்படிங்கிறாங்க. உடனே செல்லை கொடுத்துட்றாங்க. மீனா செல்லை வாங்கிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. அப்போ மீனாட்ட கேட்குறாங்க, மீனா செல்லை வீடியோ யாருக்கு அனுப்பியிருப்பாளோ வச்சுருப்பாளோ அப்படிங்கிறாங்க. இல்லை தான் நீங்கள் தான் எடுக்கும்போது வாங்கிட்டீங்களே, ஆனால் வந்து இவ்வளோ கேடியாக இருப்பாங்கன்னு நினைக்கலத்த, ஆனால் இந்த இதே மாதிரி வேலையை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்களான்னு தெரில, பார்த்து தான் பேசணும். கிச்சன்லேயே இப்படி செல்ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க, வேறு ஏதாவது எடுத்து எதுவும் பண்ணிட்டாங்கன்னா என்னத்தை செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை என் வீட்டுக்காருக்கு அனுப்பியிருப்பாளோ அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த செல்லில் இருந்து வீடியோ எடுக்கவே இல்லாமல் எடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கடவுள் புண்ணியத்தில் பார்த்துட்டோம். அப்படி நம்ம பார்க்கல அப்படின்னா 3 பேர் வாழ்க்கையும் சிரிச்சிருக்கும், நம்ம 3 பேர் வாழ்க்கையுமே பேருக்கும் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் லூஸு மாதிரி அப்ரூவர் ஆன மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்கார் தெரிஞ்சிச்சுன்னா என் கூட வாழ மாட்டான் பாரு. அதுபோக வந்து ராஜ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பாரு. வீணா இப்படி பண்ணியிருக்கா வச்சுருக்கா, நீலாம் எல்லாத்துக்குமே நீ தானம்மா காரணம் நானே சொல்லும் போது நீ சொன்னேன், ஆனால் நீனும் சந்தனை செஞ்சுருக்கேன் பாரு, ரொம்ப சங்கடமாக போயிடும். நல்ல வேலை நம்ம கரெக்ட் டயத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அத்தை கரெக்ட் டயத்துக்கு நம்ம வரலை, நான் வர சொன்னேன், எனக்கு காப்பி கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சன் பக்கத்துலேயே வந்திருக்க மாட்டீங்க. தங்கமயில் வந்து அந்த வீடியோ எடுத்து கரெக்டாக மாமாவுக்கு அனுப்பியிருப்பாங்க, அது ஒரு ஆதாரமாக வச்சுருந்துருப்பாங்க, நம்மளையும் வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நல்ல வேலை வந்துட்டோம் அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. வாங்கத்தான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குறாங்க. இவங்க வந்ததுலேருந்து உள்ளே பேசின எல்லாமே வீடியோ இருக்குது, எல்லா முகமும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை பார்த்து ராஜு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அக்கா இப்படிலாமா எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி இப்படி எடுத்து வச்சுருக்கா, இவளை நம்பி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அதுபோக செவுத்தில் கூட கேமரா வச்சுருப்போம், நம்ம சுற்றி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு செவத்தை பார்க்குறாங்க. இன்னைக்கு கோமதி சொல்கிறாங்க, அப்படிங்களாமா வைப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படிப்பட்டவா எப்படின்னாலும் வைப்பா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே ராஜி கூப்பிட்றாங்க மயில் வெளியே வா அப்படிங்கிறாங்க. உடனே வெளியே வராங்க. ஏண்டி நாங்கள் பேசுகிறது எப்படி நீ வந்து கேமரா வச்சு பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்க தான் வச்சு நான் இப்போ கேட்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே தான் நீங்கள் செல் எடுத்தீங்களே அப்படிங்கிறாங்க. இன்னும் வச்சுப்பாரு, நீனும் இருக்க மாட்டோம், செல் இருக்காது, எல்லாமே நொறுங்கிடும் அப்படிங்கிறாங்க. உன்னை என்னடி மரியாதையை பேசு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு மூக்கு உடஞ்சி போகும் மயில், மரியாதையை இதோட நிப்பாட்டிக்க. மற்ற மருமக 2 மருமக எப்படி தங்கமாக இருக்காங்க, நீ ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் சார் ரொம்ப கேவலமாக இருக்கீங்க, அந்த மருமகளுக்கு என்ன உரிமை கொடுக்கணும் எனக்கு கொடுக்கல அப்படிங்க. உனக்கு என்ன உரிமை தெரில, மூத்த மருமகன்னு அவ்வளோ ஆசபாசமாக பேசுகிறேன், இந்த பிள்ளைகளும் அக்கா அக்கான்னு மறுபேச்சு பேசுகிறது இல்லை, நீங்கள் வந்து நாங்கள் பேசுகிறத நீ ஒட்டு கேட்டுட்ருக்க, நீ எப்படிப்பட்ட கேரக்டராக இருப்ப இப்போ, உன்னை பற்றி விசாரிக்காமல் கட்டினது இப்போ தான் ஏன்னு நினச்சி ரொம்ப நான் வருத்தப்படுதேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமயில் ரொம்ப பேக் அடிக்காங்க. ஒரு வேளை நம்மளை பற்றி விசாரிச்சுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் விசாரிச்சிருந்தா இந்த மாப்பிள்ளைக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரர் வந்து நான் இப்போ அழுதா கூட என்னன்னு கேட்க மாட்டேங்காரு. அதுபோக நீங்களும் மருமகளாம் என்ன பொருட்டாகவே எடுக்கிறது இல்லை, நான் இதை எதனாலும் மாமாட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாமாட்ட பேசுவியா, மாமாட்ட என்ன பேசுவேன் அப்படிங்கிறாங்க. நான் நடந்ததை சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு நானும் உங்கள் லட்சணத்தை என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீ இருக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை சரவணன் எடுப்பான் அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை சரவணன் மாமாட்ட சொல்லி நீ வீட்டு விட்டு அனுப்பி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணன் ஃபோன் அடிக்காங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்னையை பற்றி உங்கள் அம்மா இல்லாத சொன்னால் வீட்டுக்கு அனுப்பிடுறீங்களோ அப்படிங்கிறாங்க.
இல்லை எனக்கு தலையும் புரியலை எனக்கு வாழும் புரியலை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா வந்து என்னை பற்றி இல்லாத பொருளாக சொன்னால் என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் என் வீட்டுக்காரர் நீங்கள் எது சொன்னாலும் அனுப்ப மாட்டார், நானே கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ லூஸாடி இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அதான் நான்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக தான் இருக்கேன், காரியத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கேன் சரியா. இந்த மாதிரி நீ உன்னை தவிர இந்த வீட்டில் யாரும் எந்த மருமகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினப்பில் நீ இருக்க. ராஜு பிள்ளையும் மீனா பிள்ளையும் உனக்கு என்னடி பாங்கிச்சு, அந்த பிள்ளை என்னடி உன்னை பற்றி பேசுது, அந்த பிள்ளை பேசுகிறது நான் பேசுகிறதான் வீடியோ எடுக்க நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் அம்மா சொல்லி தான் நான் செய்கிறேன், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உனக்கு எதிராக பேசுனாங்கன்னா என்ன பேசுகிறோம் தெரிய வேண்டாம் மாட்டிட்டாங்க, அதான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. அம்மாவே ஓட்ட வயலில் கட்டி கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எங்கள் அம்மா சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கோமதிக்கு தெரிய வருது, ஓட்டவாய் சொன்னது பூரா என் அம்மா தானா, என் அம்மா தான் ஆடிக்கிட்டு இருக்காளா, சரி என் அம்மா இந்த வீட்டுக்கு வந்தால் பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, அத்தை முடியலை, இந்த வீட்டில் வாழ்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது, அதுவும் மயிலிட்ட சமாளிக்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்குது, பேசாமல் நானும் ராஜு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டு மாத்தா அப்படிங்கிறாங்க. என்னடி நீங்கள் போகணுன்னு சொல்கிறீங்க, கூட்டு குடும்பம் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. ஓ தனி கொடுத்துன்னு போகிறீங்களா, அதுக்கு பிளான் போடுறீங்களா, மாமாட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, உனக்கு மரியாதை அவ்வளோதான் மயில், உன் வேலையை பார்த்து ஓடிடு, இதுக்கு மேலே நீ ஓவராக பேசின அப்படின்னு சொன்னால் 3 பேரும் என்ன செய்ய வேண்டியிருக்கும், உனக்கு ரவுண்டு கட்டி வெளுக்க வேண்டியிருக்கும், பேர் தனியாக அப்படிங்கிறாங்க. உடனே ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் ரொம்ப சோகமாக இருக்காங்க. இந்த ராஜு பிள்ளை தான் மரியாதை இல்லாமல் பேசுனா, இந்த மீனா பிள்ளைக்கும் அறிவில்லையே, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ரெக்கார்டு தானே போட்டேன், இது பெரிய குத்தமா, இருக்கட்டும் மாமாட்டே நான் நியாயம் கேட்குறேன், வரட்டும்மா இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க ராஜுக்கிட்டையும் கோமதிக்கிட்டையும், அத்தங்க பாருங்கள் ராஜுங்க பாரு, எதையாவது சொல்லி இந்த தங்கமயில் வந்து சண்டை எடுத்துக்கிட்டு வேலையை தான் பார்க்காங்க, அது அவங்களுக்கு நேராக போக்க என்னமோ தெரில, இங்கேருந்து நடக்கிறத போகாமல் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் கூட ஒரு வாட்டி பார்த்தேன், இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க அம்மா சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் பிளான் பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரியல. அதனால் அந்த பிள்ளை யார் என்ன விவரம் அப்படிங்கிறத வந்து நம்ம விசாரித்தா தான் முடியும். அவட்ட நம்ம வந்து போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவளை பற்றி யார் என்ன விவரம் தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, நானும் அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ராஜினி சொல்லிக்கிட்டே இருக்காத, அதுக்குள்ளே வேலையை நீ கண்டிப்பாக ஆரம்பி, ஏன்னா உனக்கு வந்து ஈஸியாக பண்ண முடியும். அவங்க ஒரு பிள்ளை யார் உங்கள் காலேஜில் படிக்க வைக்கான்னு விசாரித்தா போதுமானது அப்படிங்கிறாங்க. நான் முன்னாடியே விசாரிக்கலான்னு நினச்சேங்க்கா, மாமா வந்து விசாரித்து தான் வந்து பொண்ணு பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது நம்ம விசாரித்தா நல்லா இருக்காது தான் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. மாமா அவர் வெள்ளவந்தியாக இருக்கார் ராஜி, அவர் கோபப்படுத்துறத தவிர்த்து எப்பேற்பட்ட பிள்ளைய வந்து நம்ம சரவணமாக கட்டி வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை அவர் மறந்துட்டார். நான் கூட சொன்னேன், அவங்க பேசுகிறது வைக்கிறது தான் தப்பாக இருக்குது, கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணலான்னு அத்தட்ட கூட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி நீ நான் எவ்வளவோ சொன்னேன், நான் தான் சிந்திக்கலை, என் வீட்டுக்கார் பார்த்தா கரெக்டாக தான் பார்ப்பாருன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் வந்து அந்த பிள்ளை இப்போ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மா இந்த வீட்டில் நடக்கிறத கேட்டு சந்தோஷப்படுறது அளவுக்கு இந்த வீட்டில் அப்படி ஒன்றும் நடக்கலை. எல்லா வீட்டிலும் நடக்கக்கூடியது தான். ஏன்னா மற்ற வீட்லையாவது ஒரு சிலவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். நம்ம வீட்டில் யாருக்குமே எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஒரே கெட்ட பழக்கம் எங்கள் அம்மாவை கோவப்படுறது தான். நம்ம கதிர் வந்து சொன்னதும் கேட்க மாட்டாங்க, ரெண்டும் தான். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் லூஸ் டாக் கொடுப்பாரு, இவ்வளோ தானே. சரவண மாமா அவர் வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருப்பார். பழனி சித்தப்பா வந்து ஒரு காமெடி பண்ணுவார். ஆக்ஷன் ஃபிலிமை வந்து மாமா பண்ணுவாங்க. இப்படி நடக்கிறதுல வந்து என்ன சொல்லனே தெரில அப்படி இப்படின்னு புலம்பிகிட்ருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னென்னா, அந்த தங்கமயில் அக்கா யார், ஏன்னா அவங்க வந்து வளர்ப்பு எப்படி, அவங்களுடைய செயல்பாடு எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அதை பற்றி முழு தகவலையும் நான் தகவலை திரட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்லாத, செயல்பாட்டில் காட்டு, போகிற போக்க பார்த்தா நம்மளை 2 பேருமே வாழா வெட்டியாக அனுப்பிடுவாங்க. நம்ம 2 பேருக்குமே வாடா வெட்டி அனுப்பினாலும் போகிறதுக்கு வீடு இல்லை, என்ன வாடகை வீடு தான் பார்த்துருக்கணும், அதுவுமே ஓடுகாலி உங்களுக்கு வாடகை வீடு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அதுவும் சங்கடம் அப்படிங்கிறாங்க. நான் இருக்கிறது வரைக்கும் உங்களை 2 பேர்த்தையும் எப்படி நான் வந்து வெளியே அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களும் என் கூட சேர்ந்து வர வேண்டியது, உங்களுக்கு எங்கள் கூட சேர்ந்து தங்கமயில் வந்து உங்களே மட்டும் கொடுத்தா மாமா உங்களையும் வேண்டாம் பாரு, அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க, நாங்கள் இருக்கிற வாடகை வீட்டுக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அது வேறு அடி அப்படிங்கிறாங்க. உண்மை தான், சரிடி அவளை பற்றி என்ன வரும்னு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களை மாதிரி உலகத்துலேயே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாணம் முடியுதுக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு எப்படி அந்த குடும்பம் எப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க, ஆனால் நீங்கள் கல்யாணம் முடித்து
விருந்தெல்லாம் முடித்த பிறகு அந்த பொண்ணு எப்படி, அந்த குடும்பம் எப்படி விசாரின்னு சொல்லுவீங்களா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி செய்கிறது, இவர் தான் அவசர அவசரமாக கல்யாணம் முடிக்கணும்னு முடிச்சிட்டாரு. 50 நாளில் கல்யாணம் முடிப்பானார், முடிச்சும் வச்சுட்டு செருப்பையும் போட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடில. இப்போ இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்க வீட்டில் சொல்லி சந்தோஷப்படுறான், அவங்க அம்மையும் இங்கே நடக்கிறத கேட்குறாங்க. அது போக பிளான் பண்ணி வேறு கொடுக்குறாங்க. பெத்த பிள்ளைக்கு ஆடி கொடுக்கணும், தீபாவளி கொடுக்கணும், இந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக்கிடும். அந்த மாதிரிலாம் என்ன இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த வீட்டில் என்ன நடக்குது அதை கேட்டு சந்தோஷப்படுறவங்க தான் இருக்காங்க. உலகமே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை எல்லோரும் இப்படி இல்லை, தமிழர் பண்பாட்டில் இப்படி கிடையவே கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இவங்க வந்து வடநாட்டுக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. அத்தை எந்த நாட்டுக்காரங்க இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து சந்தோஷத்தில் வந்து அவங்க சந்தோஷம் அடைய மாட்டாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான பரப்பாக இருக்குது, அது என்னென்னு ஆய்வு பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆஜி இதுக்கு என்ன செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க கோமதி. இதுக்கு என்னத்தை செலவாக போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டை வந்து அவங்கள பற்றி விசாரிக்க சொல்லணும், அது போக அவங்க டீ காஃபி நீ வந்து கேண்டீனில் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்குங்களா, நான் பைசா தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நானும் காசு தரேன், முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு என் வீட்டுக்காருக்கும் ஒரு சில சண்டை இழுத்து விடுறது, குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து விடுறது, ராஜ குடும்பத்தில் சண்டை இழுத்து விடுறது, உங்களுக்கும் மாமாவுக்கும் சண்டை இழுத்து விடுறது, இவ்வளோ வேலைன்னு ரொம்ப நேக்காக பார்க்குறாங்க. அவங்க அதுக்கு எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து வீட்டு வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலை. வீட்டு வேலையை செஞ்சு கொடுத்து மாமாக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. அதுபோக மதிய சாப்பாடை சமந்து கொண்டு போனதுனால மாமா வந்து இந்த மாதிரி பிள்ளை இந்த உலகத்திலே கிடைக்காது நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் கோமதி நினைக்கிறான், ஓ வீட்டு சாப்பாடை சமைச்சு கொண்டு போகிறதுனால தான் அவர் பெருசாக நினைக்கிறா, இன்றைக்கி நான் வந்து வீட்டு சாப்பாடு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சாப்பாடை கட்டிக்கிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. உடனே கடையில் இருக்கிற பாண்டி ரொம்பவே அரண்டு போடுறாரு. இன்னும் கோமதி 30 வருஷமாச்சு உடனே கல்யாணம் முடிச்சு 30 வருஷமாக கொண்டு வர சோறை இன்றைக்கி கொண்டு வர அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வந்து ஒரு நாள் கொண்டு வரணும்னா அப்படியே இருந்துடணுமா, இப்போ நான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ பின்னாடியே தங்கமயிலும் சாப்பாடு கொண்டு வராங்க. பார்த்தோன்னா, அத்தை நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. என் புருஷன் கடைக்கு நான் வராமல் யார் வருவா, நீனே வர, என் புருஷனுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நான் தான் வந்து சாப்பாடு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து உன் புருஷனுக்கு கொண்டு சாப்பாடு கொடு, அது போக என் புருஷனுக்கு எப்படி கொடுக்கணும் எனக்கு தெரியும், கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப கடுப்பில் கொண்டு போகிறாங்க சாப்பாடு. உடனே தங்கமயில் அம்மா ஏற்றாப்புல வராங்க, முன்னாடி 2 கேரியில் கொண்டு தலையுத, மாமா கடையில் கொண்டு சாப்பாடு கொடுத்தியா கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே எங்கள் அத்தை கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு முன்னாடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் கடையில் கொண்டு சாப்பாடு கொடுக்காத, அவங்க இங்கே வந்து சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அதுக்கு முன்னாடி சாப்பாடு எடுத்து நாங்கள் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே முன்னாடி இது பெரிய கொடுமையாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதிகிட்ட பாண்டியன் பேசுகிறாங்க. கோமதி இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பிள்ளை தான் கடைக்கு கொண்டு வரணும், இப்போ நீ கொண்டு வரையா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் தான் கொண்டு வரணுமா என்ன, அவன் புருஷனுக்கு அவள் கொண்டு போகிறா, என் புருஷனுக்கு நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அவள் இருந்தாங்கன்னா நாங்கள் சாப்பிடும்போது வியாபாரம் பார்ப்போம், நீ என்ன செய்வே அப்படிங்கிறாங்க. நானும் வியாபாரம் பார்ப்பேங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு கணக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா, நானும் 10 வரைக்கும் படிச்சிருக்கேங்க, எனக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பார்க்குறாங்க. கோமதி பயங்கரமாக வியாபாரம் பண்ணுதியா, இன்னும் ஒன்று செய், வீட்டில் சமையல் முடிச்சு கடைக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே செந்தில் பார்க்குறாரு, அம்மாவையும் வேலை செய்ய விட மாட்டார் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பண்ணி சொல்கிறாரு, மச்சான் இதெல்லாம் தேவையில்லாத வேலை மச்சான், அக்காலாம் வந்து எங்கள் கடைக்கு சரிப்பட்டு வராது, வைக்காது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அது ஏன்டா சரி வராது, நானும் வியாபாரம் பார்க்க தான் செய்வேன், ஏன் தங்கமயில் பார்க்குற வியாபாரத்தை நான் பார்க்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. ஏக்கா அது கொஞ்சம் வயசு பிள்ளை, உனக்கு வந்து இடுப்பு வலிக்கும் போக ஒரு வயசாகிடுச்சுலக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் வயசாகலை, உங்கள் மச்சானே இன்னும் வயசாகாமல் வெள்ளையும் சுத்தமாக சுற்றிட்டு இருக்காரு, அப்படிங்கும்போது எனக்கு என்னடா வயசாகிடுச்சு, கண்டிப்பாக வந்து நான் வந்து கடைக்கு மதியம் வந்து வியாபாரம் பார்க்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. கோமதி இன்னுமே எனக்கு ஒரு கவலை இல்லை, விடு நான் மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீனே கடையை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னை சந்தித்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா ஏற்கனவே வீட்டில் எல்லா வேலையும் போட்டு செய்கிறாங்க, இதில் கடை வேலை மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலைமா அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான்டா, நான் சமையல் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தியா செந்திலே, உங்கள் அம்மா வந்து புல்டப்பு தான் பேசுகிறா, தங்கமயில் மாதிரி வியாபாரம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்துடுறாங்க. 2 மணி நேரம் அவங்க பாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்தா பாண்டியன் ரொம்பவே அரண்டுறாங்க. கோமதி அசால்ட்டாக எல்லா வேலையும் பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. பிறகு வீட்டு வேலை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இது செய்ய தெரியாதா, என்னமோ தங்கமயில் ஒரு நாள் பண்ணிட்டானா, இது பெருசாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் பண்ணிட்ட கோமதி தினம் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னும் பாருங்கள், தினமும் மதிய சாப்பாடு நான் கொண்டு வருவேன், மதியங்காலம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் அங்கங்கே எல்லோரும் உட்காந்துக்கோங்க, நான் ஒத்தியில் இருந்து வியாபாரத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க.
நீ பயங்கரமான ஆள் தான் கோமதி அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் உன் திறமையை காமிக்காம வச்சிட்டியே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க காமிக்க நீங்கள் அலோவ் பண்ணலை, இன்னும் பாருங்கள் மதியம் உங்களுக்கு சாப்பாடு வந்துடும், மதியம் வியாபாரம் நான் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக வீட்டுக்கு போகிறாங்க. ஒன்று அத்தை என்ன சாப்பாடு கொண்டு போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா கொண்டு போனேன். பின்னாடியே தங்கமயிலும் சாப்பாடு கொண்டு வந்தாங்களே அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரருக்கு தெரியுமில்ல என் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியே தான் அப்போ அவங்க சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வரது முன்னாடி நான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அக்கா வந்து அவங்ககிட்ட தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது அவங்க சாப்பாடு தான் சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த அக்கா விதவிதமாக கல்யாண சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒரே ஒரு சாப்பாடுக்கு மட்டும் ஒரு கூட்டு வச்சுருந்துருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி நான் ஒரு கூட்டு தான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. அவங்க 4 கூட்டு வைப்பாங்க, அதனால் அவங்க சாப்பாடை தான் பெருசாக நினைப்பாங்க. இன்னும் வந்து நீங்களும் நிறைய கூட்டு வைக்க கற்றுக்குங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லா கூட்டும் வைக்க தெரியும்டி, அது எதுக்கு போட்டு ஒரு சாம்பார் வச்சா ஒரு கூட்டு வச்சா போதாதான்னு நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. சாம்பாரும் வைப்பாங்க, வத்த குழம்பும் வைப்பாங்க, அவியலும் வைப்பாங்க, பொரியலும் வைப்பாங்க, கீரை கடைசலும் வைப்பாங்க, அது போக பருப்பையும் கடைஞ்சி வச்சுருப்பாங்க. இவ்வளோ வேலையெல்லாம் வந்து தங்கமயில் வந்து தீயாக பார்ப்பாங்க. அதை மாதிரி நீங்களும் பார்த்தா தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னுட்டு இருக்கும்போது தங்கமயில் அம்மா வராங்க. வந்தோடனே கோமதி அவங்க பாட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்ன சம்மந்தி நான் வரேன் வாங்கன்னு கூட கேட்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் வந்து நடக்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறாங்க. யார் சம்மந்தி இப்படி சொன்னால் உங்களுக்கு தவறான செய்தி சொன்னால், யார் இந்த மீனா சொன்னாலா இந்த ராஜ் சொன்னாலா அப்படிங்கிறாங்க. இவங்களே கேட்குறீங்க, எனக்கே தெரியும், மயில் வந்து உங்கள்கிட்ட ஃபோன் பேசும்போது நானே கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிது இல்லையா சம்மந்தி, உங்கள் மருமக பேசும்போது இப்படி தான் ஒட்டு கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக நீங்கள் வளர்த்துருக்கீங்க இங்கேதத்தோட, உங்கள் பொண்ணு யார் என்ன பேசுனாலும் அதை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுறது வேலையாகவே வச்சுருக்கு. மதியம் சாப்பாடு கொடுக்க போனால் சாப்பாடு மட்டும் கொடுக்கணும், வீட்டில் நடக்கிறத பூராமே கடையில் கொண்டு இறக்கி வைக்காங்க. கடையில் வந்து எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க, அவ்வளோ பேருக்கு முன்னாடியே என் வீட்டு மானம் வந்து அவ்வளோ சந்திச்சிருக்கு. அதுக்கு எல்லாம் காரணம் உங்கள் மகா தான். கேட்டால் எங்கள் அம்மா தான் வந்து நாங்கள் என்ன பேசுகிறோம்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து கேமரா வைக்கணும்னு சொல்லி உங்கள் பொண்ணு சொல்லுதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மயில் அம்மா ஆகா நம்மளை வேறு போட்டு கொடுத்தாளா அப்படின்னு. சம்மந்தி அதுக்கு அவளை சம்மந்தி நீங்கள் அவங்கள்ட்ட க்ளோஸாக பேச மாட்டேங்கிங்களே, உங்கள்கிட்ட எப்படி நெருங்கி பேசுனா அது வசதியாக இருக்குங்களே, அதுக்கு தான் வைக்க சொன்னேன். நான் இந்த அர்த்தத்தில் வைக்க சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேன், யார்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்களுக்கு காப்பியாக தனியாக வேணுமான்னு கேளு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் சம்மந்தி, நீங்கள் இப்படி முகம் தூக்கி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் யார்கிட்டையுமே அன்பாக தான் இருக்குன்னு நினைப்பேன், ஆனால் தான் நீங்கள் தான் இப்படி நடந்துக்கிறீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது தங்கமயில் வந்திருக்காங்க. ஆமாம் எதுவும் சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. இல்லை உன் மாமியார் சொன்னதே எனக்கு ரொம்ப வயிறு நிறைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து ஒழுங்கா பிள்ளை வளர்க்கலையா அப்படி இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை எப்படி பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ நடந்தது தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் தான் நான் மாமாட்ட நியாயம் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாமாட்ட என்னடி நியாயம் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் அம்மாவை மரியாதை இல்லாமல் அத்தை பேசுனாங்க, அவங்க கூட வந்து ராஜு மீனா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, இது என்ன மாமா நியாயம் நான் கேட்குறேன். அவங்க பதில் சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு தக்க பதில் கொடுப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து உங்கள் மாமாட்ட சொல்லிடாதடி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமயில் அம்மா சிரிக்கிறாங்க. பரவாயில்ல தங்கமயிலும் கண் பார்ட்டியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னம்மா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து பேசுகிறாங்க. இல்லடி உன் மாமியார் அப்படி தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், எதனாலும் உன் மாமாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே காய நகர்த்து உன் மாமியார் வந்து வழிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நான் உன்கிட்ட பேசுனது நீ பேசுறதெல்லாம் வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நீ வந்து இன்னும் வந்து என்கிட்ட அவங்களுக்கு தெரியுது மாதிரி பேசாத, அப்படி பேச இருந்தால் உன் பெட்ரூமில் போய் அடைச்சிக்கிட்டு என்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. பொழைக்கித மதியாக பொழடி, உன் மாமியார் ஒரு டம்மி பீஸ் தான், அங்கே இருக்க 2-3 டம்மி பீஸ் தான், இதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மீனா வேலை பார்த்து அவள் பொங்கலை போட போகிறான், ஏன்னா வேறு யாரும் ஒரு ரூபா காசு தர போகிறதில்ல. ஆனால் மாமனாரை நீ கவர் பண்ணனா உனக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு வச்சுக்கா, என் மோனுக்கு வந்து இங்கே 10 பவுனில் செயின் போடணும், மோளுக்கு 10 பவுன் செயின் போடணும் அவர் போடுவார். அது போக வந்து நீ என்ன கேட்டாலும் செய்வார், அப்படி ஒரு ஆள் தான் உனக்கு தேவை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதனால தான்மா நான் வந்து மாமாவே கவர் பண்ணிகிட்ருக்கேன், மாமா தான் அந்த வீட்டில் எதுனாலும் இன்றைக்கி பாருமா ஒரு சண்டை எடுத்துக்கிறது தயார் நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சண்டை இப்போ சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன ராஜு வந்து ஒரு மாதிரி பேசிட்டா, ராஜு என்னை ரொம்ப தரக்குறவாக பேசிட்டா நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லி வீட்டுக்குள்ளே நிலத்தை எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலை சரவணனுக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. தங்கமயிலுடைய செயல்பாடே வித்தியாசமாக இருக்கு, முன்னாடி மாதிரி இல்லையே, வந்த கொஞ்ச நாள்லேயே மாறிட்டாளே அப்படின்னு சொல்லி நினைக்காரு. இந்த சூழ்நிலையில் மொட்டை மாலை எல்லாம் தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது பழனிட்டையும் பேசுகிறாங்க. பழனி மாமாவை பார்த்தோன்னா என் மாமா ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா ஒரு மாதிரி பேசுகிறாரே, என் பிள்ளைட்டு எப்படி நடக்கணும்னு தெரியணும் போகணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நானும் உங்கள் பக்கத்துலேயே தூங்கிட்டா அப்படின்னு சொல்லி கருத்து கேட்குறாரு. தூங்கிட்டா வாங்க அப்படிங்கிறாங்க. அவன் நானும் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லி செந்தில் வந்துடுறாரு. என்ன செந்தில் நீனும் வந்துட்டு அப்படிங்கிறாங்க.
இப்போ இவர் வந்துடுறாரு சரவணன். சரவணா நீனும் வந்துட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாருமே இன்றைக்கி ஒன்றா தூங்குவோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கையில் தங்கமயில் மேலே வராங்க. வந்துட்டு எங்க கீழே வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏங்க வாங்கண்ணா வாங்க அப்படிங்கிறாங்க. போவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. விடிய விடிய போகலை. இப்படியா இருக்குது. தங்கமயிலுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. நம்ம மாமாட்ட வந்து வீட்டு நடந்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சோன்னே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நம்ம காலையிலே இதை சொல்லிட வேண்டியதான். அப்போ தான் மாமா வந்து வேலைக்கு போகிற டென்ஷனில் வந்து ராஜியும் கதிரையும் ரொம்ப வச்சு செய்வார். இந்த மீனாவோட ஆட்டமும் அடங்கும் அப்படின்னு நினைக்காங்க. காலையில் விடியுது. காலையில் விடிஞ்சோடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி மீனா கோமதிக்கு சரியான கடுப்பேறுது. ஆகா இன்றைக்கி என்னத்தை சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாமா நேற்று வந்து நீங்கள் வந்து கதிரை கை நீட்டினீங்க அப்படிங்கிறாங்க. ஆகா இந்த பிள்ளைய தப்பாக நினைக்க போலே அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தேன். அவன் எப்போவுமே என்னை ஏற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். என் பேச்சையே கேட்கக்கூடாதுன்னு இருக்கேன். அந்த கோவத்தில் தான் பண்ணிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் அவனை ஒன்றும் நினைக்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க வைக்கிங்க. அப்படி இருக்கும்போது உங்களை ஏற்று பேசுகிறாங்க வைக்காங்க. அதனால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால் நீங்கள் கடைக்கு போன உடனே சொன்னேன் கதிர்கிட்ட. கதிர் தம்பி நீங்கள் கடையில் போய் உடனே உங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. அதை சம்மதிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னேன். கதிர் தம்பி எதுவுமே சொல்லாமல் போயிட்டார். இந்த சூழ்நிலையில் அத்தையும் கூட உங்கள் அப்பா இப்படி பேசிட்டாரு வச்சுட்டாரு. உங்கள் அப்பா மேலே தப்பு. உங்கள் அப்பாவுக்கு என்ன பேசுனே தெரியல அப்படி இப்படின்னாங்க. அப்போ வீட்டில் இருக்க செந்திலும் என் வீட்டுக்காரும் தப்பு அப்பா வந்து இப்படி நடந்துக்கிறாரு வச்சுக்கிறாருன்னு சொல்லும்போது சாரி நினைக்காடா அப்படிங்கும்போது அப்பா இப்படி தான் நடந்து போகிறானே நம்மளுக்குன்னு ஒவ்வொரு டைப் இருக்குது ஒவ்வொரு கொணருக்குன்னு அவருக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் வந்து நீங்கள் போன பிறகு ஒரு பேச்சு பேசுகிறாங்க அந்த வீட்டில் மாமா. நீங்கள் இருக்கும்போது நல்ல மாதிரி பேசுகிறாங்க. அதுபோக ராஜு வந்து நீங்கள் எப்படி வந்து என் வீட்டுக்காருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் மாமாட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் பொண்ணு தான் சரி நீங்கள் கேட்க நீங்கள் யார் உங்கள் வேலையை பார்த்து போங்க. அவங்க அப்பா மகன் 1000 பேச உங்களுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க மாமா. உங்கள் வேலையை பாருங்கள் நடக்கதே வேறுங்கிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ராஜு என்னம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க நான் தப்பாக எதுவும் சொல்லலை. உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் 2 பேரும் தான் மேனேஜ் பண்ணணும். 3ஆம் மனுஷன் நாங்களோ நான் பண்ணால் நல்லா இருக்காது அவங்க அதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜு சொல்கிறது என்னம்மா தப்பு இருக்குது. என் பையனை நான் வந்து கை நீட்டினேன். என் பையன் வந்து என் மேலே கை நீட்டினேன்னு என்கிட்ட வந்து கேட்கல சரியா. என் பையன் மேலே கை நீட்டினா உரிமை இருக்குதுன்னு சொல்லி செஞ்சுட்டேன். அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்கம்மா விடுங்க. நீங்கள் வாழ வந்த பிள்ளைகள் உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள். என் பையன்மாருக்கு மத்தியில் நீங்கள் வராதங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ராஜி சிரிக்கிறாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்டி. பெற்ற பையனுக்கும் அப்பாவுக்கு முன்னாடி நீ போகக்கூடாது. உனக்கு இங்கே தான் இருக்கணும். உனக்கெல்லாம் இங்கே தான் இருந்தால் தானே உன் லட்சணத்தை நான் விசாரிச்சு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. உடனே சரி நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆகா நம்ம இதை வச்சு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டு பெருசாக்கலான்னு பார்த்தா மாமா சப்புன்னு ஆகிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க என்ன மயில் உன் செம்பம் பலிக்கலையா. உன் செம்பம் ஒரு நாளும் பலிக்காதடி. உங்கள்கிட்ட ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மை இல்லை. ஆனால் எல்லார்ட்டையுமே இந்த வீட்டில் ஒரு உண்மை இருக்குது. ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த தவறை வந்து இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருப்பாங்க. நீ வந்து உன் சைடில் உள்ள ஒரு மைனஸுக்கு பூரா மறைச்சி நீ வந்து பெருசாக வந்து மாமாட்ட இதை சொல்லி காலையிலே வந்து பிரச்சனை கிளப்பலாம்னு நினச்சேன். நடக்கலை பற்றியா ஒன்றும் நடக்காது. இனிமேல் பாரு உங்கள்கிட்ட எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவன் புருஷன் கூட நாளைக்கு உன்னை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி தான் இருப்பான். அன்னைக்கு நிலைமையில் நீ என் மாமியாருங்க முறையில் என்கிட்டயோ என் வீட்டுக்கார்ட்டையோ வந்து தான் சேர்த்துவேன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு காலமாக நடக்காது. என் புருஷன் என் கையில் தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் இப்போ பாரு உன் புருஷன் வேலைக்கு கிளம்பிப்போம். ஓன்ட்ட சொல்லிட்டு போகிறானா ஏன்ட்ட சொல்லிட்டு போகிறான்னு பாரு அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுக்கு ரொம்ப பரிதவிப்பாக இருக்குது. சரவணன் வேலைக்கு கிளம்பிட்டு வெளில கிளம்புறாரு. கிளம்புதேம்மா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே தங்கமயில் ஒரு மாதிரி ஆகிறாங்க. ஒரு மயிலை பார்க்குறாங்க திரும்பி. சரி மயில் நானும் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையும் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏங்க முதல்ல என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அப்போவுமே எங்கள் அம்மாட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். எங்கள் அம்மாட்ட சொல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் நீங்கள் சின்ன பிள்ளையா அந்த வீட்டில் எனக்கு சுத்த மரியாதை இல்லை மூத்த மருமகன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது நீங்கள் என்கிட்ட தானே சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் என்னை மாற்றிக்க முடியாது. நீ வேணால் ஒன்றை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வேலைக்கு போயிருந்தார். பார்த்தியாக்கி என் பிள்ளைகள் அவ்வளோ மரியாதை என் மேலே வச்சுருக்கு. நீ என்னன்னா வீட்டில் ஒன்றுனா நீ பண்ணலாம் வைக்கலாம்னு நினச்சிட்ருக்க. அதெல்லாம் நடக்காது. கூலி சீக்கிரத்தில் நீ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் முடிவு கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மயில் நினைக்கிறாங்க வேறு எதுவும் பிரச்சனையை இது பண்ணுறாங்களா ஒரு நகையை செக் பண்ணது தான் அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்த நான் அப்படிலாம் ஒன்று நினைக்கிறத நீங்கள் வேறு மாதிரி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு அம்மா இந்த மாதிரி எங்கள் அத்தை ஒரு மாதிரி பேசுகிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஓ மாமியாருக்கு அவ்வளோ துமுறை ஆயிடுச்சா
சரிடி சரிடி, அந்த வீட்டில் நீ வந்து கூட்டு குடும்பமாக வச்சு பார்த்துட்ருக்குல்ல, அதனால தான் வந்து அவங்களுக்கு இவ்வளோ திமிரு. அங்கங்கே சிதற விட்ட மாதிரி சிதற விட்டது மாதிரி ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோ, உங்கள் மாமியார் அதை சமாளிக்கிறதுக்கு சரியாயிரும். கடைசி காலத்தில் மூத்த மருமக நீ தான் கஞ்சி கொடுக்கணும். நீனும் வந்து அது கஞ்சி கஞ்சி கொடுக்காம போட்டோன்னா சரி வந்துடும். அதுக்கு வேறு சுகர் இருக்குதுன்னு சொல்லுத, டயத்துக்கு சோறு கொடுக்காம போட்டு சரி வந்துடும். திறக்கத்தில் எதுவுமே பேசாது. அந்த மீனாவும் ராஜி இருக்க திமுறில் தான் அப்படி பேசுது. எதையாவது ஒரு வழி பண்ணி அவங்கள தனி கொடுத்துன்னு போக வச்சிரு, அதுக்கப்புறம் எல்லாம் ராஜ்யம் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நானும் அதுக்கு தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். எல்லாம் சொதப்பிட்டுருக்கு. என் வீட்டுக்காரும் என் கூட வந்து பிளான் பண்ணால் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஆனால் அவர் வந்து என்ன கண்டுக்கிடவே மாட்டுக்காருமா அப்படிங்கிறாங்க தங்கமயில உங்கள் அம்மாட்ட. உடனே தங்கமயில அம்மா சொல்கிறாங்க, டேண்டி முதல்ல வந்து மாப்பிள்ளை தானே நீ கையில் எடுத்துக்கணும். உன் மாப்பிள்ளை உன் பேச்சை கேட்டால் தானே எல்லோரும் உன் பேச்சை கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன சாப்பாடு வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடு. அது போக வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவருக்கு என்னது பிடிக்குன்னு எனக்கு தெரியாத அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி நீ போன வை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க மாமியார்ட்ட. இந்த கோமதி தங்கமணி மேலே சரியான கடுப்பில் இருக்காங்க. ஒன்றுமே நடக்காத மாதிரி அத்தை உங்கள் பையனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கோமதி சரியான கடுப்பில் இருக்காங்க. அப்போ ராஜி மீனாவும் சொல்கிறாங்க, அத்தை இருக்க கடுப்பில் வந்து ஏதாவது ஒரு உடுப்பு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அத்தைட்ட பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அத்தைன்னா எங்களுக்கு என்ன பெரியம்மாவா, எங்களுக்கு அத்தை தாங்க அப்படிங்கிறாங்க ராஜி. உடனே நக்கல் பேச்செலாம் சரியாக தான் இருக்குது. என் வீட்டுக்காரருக்கு என்னெல்லாம் பிடிக்காத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதை ஓம்மா புருஷன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானம்மா அப்படிங்கிறாங்க கோமதி. இல்லை நீங்கள் தானே அம்மா தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மாங்க பாரு, உன்கிட்ட நான் சரியாக பேச விரும்பலை, உன் பழக்கமே எனக்கு பிடிக்கலம்மா, தயவுசெய்து என்கிட்ட பேச்சை குறைச்சிரு. நான் மருமகிட்ட இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன மாமியாராக அவன்கிட்ட நடந்துக்கிட்ட வச்சிடாத, தயவுசெய்து நீ போயிரு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அவர் தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லுங்கள், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து ரூம் பார்த்து போயிடுறாங்க. ராஜி மீனா உனக்கு எதாவது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவங்களும் ரூம் பார்த்து போயிடுறாங்க. நான் அப்படி என்ன கேட்டேன், என் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி தானே கேட்டேன். இவங்க பாட்டில் போகிறாங்க, எங்கே போனால் என்ன, என் வீட்டுக்காரரை கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. வேலையாக இருக்க மேலே பிறகு பேசு அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஓனரும் இருக்கார், வேலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் பிறகு இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தான் பிடிக்கும் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்காது மயிலுக்கு, போன வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எங்கள் மயில் இப்படி அழுதுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் வராங்க. என்னம்மா அழுதுட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அந்த வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறாங்க. கோமதி கோமதி அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்குது, இந்த வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா என்னத்தை போட்டு கொடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னதுங்க என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளை நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த பிள்ளையால தான் வீட்டில் நிம்மதி இல்லை, அது வந்து இவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, அவன் ஏன் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அவள் சும்மா ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் வீட்டுக்காருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன், அதை கூட அத்தை சொல்ல மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல வேண்டியதானே கோமதி அப்படிங்கிறாங்க. உடனே நான் எதுக்குங்க சொல்லணும், அவன் புருஷனை பற்றி அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் புருஷன்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே மாமியார் சொல்லுறது கரெக்டு தானே, அவன் புருஷன்கிட்ட கேட்டால் அவன் சொல்ல போகிறான். அவர் மாமாட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவன் நேரத்தோடு சாப்பிட்டு தூங்கிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அவன் காலைல வேலைக்கு போகிறவன், அஸ்தியில் வந்து தூங்க தான் செய்வான், நீ தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் பெருசாக எதுவும் கேட்கல, மாமாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், அவங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும் அதை தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. கோமதி இது உனக்கு தெரியாதா, சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, நானே சொல்கிறேம்மா இந்த மாதிரி அவனுக்கு வந்து லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அதுபோக வந்து சாப்பாடில் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவன் சாப்பிட்றது வந்து பனியாரம் நல்லா சாப்பிடுவான், அதுபோக ஆப்பம் நல்லா சாப்பிடுவான் சரியா. பிரியாணி அவனுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், மட்டன் பிரியாணி அவனுக்கு பிடிக்காது. அதுபோக அவனுக்கு மீனில் வந்து சீலா மீன் தான் பிடிக்கும். இப்படி ஒன்று அவனுக்கு பிடிச்சது இருக்குமா. ட்ரெஸ்ஸை பொறுத்த மட்டும் அவனுக்கு பச்சை கலர் ட்ரெஸ் வந்து அவன் ரொம்ப விரும்பி எடுத்துப்பான். அதுபோக சப்பலை பொறுத்த மட்டும் வந்து பேட்டா சிறப்பு தான் விரும்பி போடுவான். அந்த மாதிரியான டைப் உண்டு அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா இதை என்கிட்ட சொன்னால் முடிஞ்சு போச்சு, அத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை, உன் புருஷன் தானே கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் அதை தானே சொன்னேன், ஏன் போட்டு நீ ஏதாவது இது பண்ணிகிட்டு இருக்க விடுமா அப்படி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் அவருக்கு பிடிச்ச மாதிரிட்டு வந்து உணவு ரெடி பண்ணதுக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா உங்களுக்கு மாமா எது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. கோமதி சாதாரண விஷயம் தானே, இந்த பிள்ளைட்டு இது சொல்ல வேண்டியதுன்னா அந்த பிள்ளை சாதாரண சின்ன பிள்ளை மாதிரி அதுக்கு வருத்தப்பட்டு சொன்னானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் பார்க்குற வேலைலாம் பெரிய வேலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு தங்கமேல குறை சொல்லணும்னா சும்மா இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு தங்கமேல வசதி பேசணும்னா சும்மா இருக்க முடியாதா அப்படின்ட்டு இருக்காங்க. கோமதி வர இந்த வீட்டுக்கு வரதுக்கே பிடிக்கல, இந்த வீட்டுக்கு எப்படா வரலாம் மன நிம்மதியாக இருக்கலாம்னு நினைப்பேன் முன்னாடி, இப்போ வீட்டுக்கு ஏன் வர்ற மாதிரி நினைக்க வேண்டியதாக இருக்குது,
இந்த வீட்டில் வந்தால் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது, காரணம் நீனாக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு 3 மருமக்கமார் இருக்காங்க. அவளுக்கு பார்த்தா தாய் மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு நல்லா ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா ஒன்றை கொண்டு பிரச்சனை வருது. மாமியார் ஏன்ட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, நல்லாவா இருக்குது, நல்ல இல்லை. 2வது வந்து ஆடி மாதம் பிறந்துட்டு போகுது. இப்படி இருக்கும்போது வந்து செய்கட்டு செய்ய அவங்க ஒன்று ஒன்றா செய்ய வருவாங்க. அவங்க சொந்த பந்தமாக வருவாங்க. வரும்போது நீ வந்து அந்த பிள்ளைகிட்ட ஒழுங்கா அனுசரணைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை உன்னை பற்றி ஏதாவது சொன்னால் நம்ம குடும்பத்தை தான் தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, நல்ல வேளை இவர் சொன்னார், நான் இல்லைன்னா ஏதாவது தான் பேசிகிட்டு இருப்பேன், அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. சரி இந்த ராஜி மீனா அவங்க அப்படிங்கிறாங்க, உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. நான் வந்து வெளில போயிருந்தேன், ராஜி மீனா வந்து சம்சா நல்லா சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், சம்சா வந்துச்சு அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மயில் இருக்கும்போதே கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை தான் என்ன பலகாரம் சாப்பிடாதில்ல, அதான் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவங்க 2 பேர் கொண்டு கொடுக்காங்க. என்னத்தை இன்றைக்கி கொண்டு கொடுக்குறாங்க, எதுவும் இன்றைக்கி எதுவும் சண்டை கிண்டை என்கிட்ட போடலையே அப்படிங்கிறாங்க. ஏன்டி என் புருஷனுக்கு தினமும் உங்கள்கிட்ட சண்டை போடணும்னா தலையெழுத்தா, அவர் வந்து ரோட்டில் போயிருப்பார் போல், போகும்போது சம்சா வந்துட்டு வந்துருப்பாங்க போல், அதை வாங்கி கொண்டு வந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களும் சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் வந்து சாப்பிடலை அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. என் வீட்டுக்கார் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க நல்லா கிளம்பி போகிறாங்க. வீட்டு முன்னாடி பானிபூரின்னு விற்றுட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க, அத்தை பானிபூரி வாங்குவோம் அப்படிங்கிறாட்டி, சம்சா இவ்வளோ சம்சா இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை பானிபூரிக்குள்ளே சம்சாவை போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவு பானிபூரி வாங்கி சம்சாவை போட்டு திங்க போகிறாங்க. தங்கமயில் வந்துடுறாங்க. ராஜி என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை, இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு தான் வம்பா போகும். அத்தை உங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்க கண்ட தண்ணியில் செஞ்சுருப்பாங்க இந்த பானிபூரியை. அதுபோக வந்து கெமிக்கல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க, அஜினோமோட்டோ அதுலேருந்து எல்லாமே போடுவாங்க. கடை பண்டம்லாம் திங்காதீங்க, வைக்காதீங்க, இது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த 2 பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், சாப்பிடுவோம், உனக்கு வேணால் ஒன்று வாங்கி சாப்பிடு, ஏம்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் தேவையில்லாமல் பண்ணுறீங்க, வைக்கிங்க அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது மீனாவராஜ்னு சொல்கிறாங்க. மயிலுங்க பாருங்கள், இந்த வீட்டு மூத்த மருமகான்னு சொல்லிட்டு அத்தையை நீங்கள் ரொம்ப எது பேசிட்டீங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன பேசிட்டேன், இது கேடுன்னு தானே சொன்னேன், இப்போ மாமாவுக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ராஜு மீனாவும் வந்து சம்சாலாம் சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்க. சாப்பிடட்டுமா, நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா சம்சா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, பானிபூரி வீட்டு முன்னாடி இருந்துச்சு, அவங்க பாட்டில் வாங்குறாங்க, அது என்ன தண்ணியில் கலக்குறாங்களோ, அது போக வந்து என்ன கெமிக்கல்லாம் போடுறாங்களோ, இதெல்லாம் புரியாமல் இந்த பிள்ளைகள் வாங்கி சாப்பிடுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா சின்ன பிள்ளை ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகுது, நீ அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுருமா ஐயம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரிம்மா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. மாமாவும் இதை வந்து ஒன்றுமே கண்டுக்கிடலை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உனக்கு ஓவர் திமுறா பண்ணிக்கிட்டு இருக்காத மயில், ஓவர் கடுப்பை கிளப்பிட்டு இருக்க பெயிரு, இந்த புள்ளியில் சாதாரணமாக திங்கிறத மாமாட்ட போட்டு கொடுன்னு நினைக்கிறேன், சாதா பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இன்றைக்கி உன் புருஷன் வரட்டும், சரவணம் வரட்டும், அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், உங்கள் நன்மைக்கு நான் வந்து சாப்பிடாம வைக்காமல் சொன்னால் என் வீட்டுக்கார்ட்ட சென்றுட்டு நினைக்கிங்களோ அப்படிங்கிறாங்க. கையெடுத்து கும்புறாங்க அப்படின்னா, நாங்கள் நல்ல மூடோடு இருக்கோம் மயிலக்கா, நீங்கள் கிளம்பிடுங்க, நீங்கள் கிளம்பலான்னா எங்கள் மூடே ஸ்பாட் ஆயிரும், நீங்கள் தூர கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பழனி வந்துடுறாரு. என்ன செஞ்சிட்ருக்கு எல்லாரும் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா உட்காருங்க, சம்சாவும் பானிபூரியும் போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம், செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா செம்மையாக இருக்குமா கொண்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்றாரு. அப்பா பிரமாண்டமாக இருக்கேன் அப்படிங்கிறாரு பழனி. சித்தப்பா நீங்கள் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு உடம்பு கேடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்கள் மச்சான் கடையில் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது, இப்படி ஊடையில் வீட்டுக்கு வரவே தான் எல்லாம் கிடைக்கி, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்காமா அப்படிங்கிறாங்க. நானும் கடை பண்ண சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனசுக்குள்ளே தங்கமயிலுக்கு எச்சு வருது, நம்மளும் பானிபூரி சாப்பிட்ற முன்னாலாச்சு, வாங்கி கேட்டு சாப்பிட்ருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இல்லை நம்ம பில்டப்பாகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்போ நல்லதாக போச்சு, நானும் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் வந்துடுறாரு. செந்தில் வந்தோடனே இவங்க கேட்குறாங்க தங்கமயில், தம்பி இப்படி எல்லாருமே வந்து ஊடையில் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கடையை வரத்தை யார் கொடுப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. அப்பா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மாமா ஒரு ஆள் முண்டிக்கு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் எடுத்து பாண்டியனுக்கு ஃபோன் அடிச்சுறாங்க. ஆமாம் நீங்கள் ஒத்தியில் கஷ்டப்படுறீங்க, ஆனால் செந்தில் தம்பியும் சித்தப்பாவும் வந்து வீட்டில் வந்து பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போன கொடு அப்படிங்கிறாங்க. டேய் அறிவி கட்டவனே பழனி, உன்னை எங்கே அனுப்புனேன், ஒரு டோர் டெலிவரி பண்ண சொல்லி அனுப்புனா நீ வந்து அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தியா இல்லை முடிக்காமல் வீட்டுக்கு வந்தியா அப்படிங்கிறாங்க. மச்சான் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வந்தேன், எப்படியும் கடைக்கு வந்து தானே சாப்பிட வரணும், அதெல்லாம் வந்து டைம் கரெக்டானா இங்கே வந்துட்டேன் வச்சுட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க.
டேய் இங்கே பாரு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத, நீ தான் கெட்டு போகிற அப்படின்னு சொன்னால் என் பையனையும் கெடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் தனியாக தான் வந்தேன், அவனை என் கூடயே நீங்கள் அனுப்பிவிட்டியே, அவன் வந்து வேறு எங்கேயோ விட்டு வந்துட்டான் அப்படின்னு இருக்காங்க. உடனே செந்தில் ஆகா இதுக்கு மேலே சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து கடைக்கு கிளம்பிடுறாரு. இங்கே பழனியும் பைக் எடுத்து பயங்கரமாக கடைக்கு ஓடிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி கேட்குறாங்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை மயிலு, இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, ஏன் ஒரு பானி கொடுத்துங்கிறது தப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை கடையில் வாங்கி திங்கிறது ரொம்ப தப்பு, பெரியவங்க நீங்கள் சொல்லணும், நீங்களே அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மயில் இதெல்லாம் நான் கொடுத்து வைக்கல சரியா, என் வீட்டு பிள்ளைகள் வந்து எதையும் சாப்பிட்டு போகுதுன்னு நான் நினைப்பேன், நல்ல உடம்புக்கு எதுவுமே செய்யாது மயில் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியல வைக்கல அப்படிங்கிறாங்க. மயில் சொல்கிறாங்க. மயில்கிட்ட மீனா சொன்னாங்க, ஆமாம் மயிலக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியுது, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. கடுப்பில் மயில் ரூமில் போய் உட்காந்துடுறாங்க. ரூமில் உட்காந்துட்டு சாப்பிடாமே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாண்டியன் எல்லாருமே சாப்பிட வந்துட்டு என்ன அந்த பிள்ளை சாப்பிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அவன் ரூம் அடைச்சிட்டு உட்காந்துருக்கா அப்படிங்கிற. மயில் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. வந்து சாப்பிடுமா, ஏன் சாப்பிடாம இருக்க, நான் வந்த உடனே ஓடி வந்து என்னது வேணுமாம்மா ஏது வேணுமாம்மா, எதுவுமே பேசலை அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அவங்ககிட்ட சாதாரணமாக பேசுகிறது கூட இந்த வீட்டில் வந்து தப்பாக தெரியுது, அதுபோக நான் ஏதாவது ஓட்ட வாயில் சொல்லிட்டேன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. அத்தை தான் சொல்கிறாங்க, மீனாவும் தான் சொல்கிறாங்க, ராஜி தான் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு, நீ மாமாவை மதிக்கிற, மாமாவுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கூடாதுன்னு நினைக்கிற, அது வந்து தப்பும் இல்லை, என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி தான் நினைப்பாங்க, அதனால் நான் ஒன்றும் நினைக்கல, என் கூட உட்காந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு மாமா நீங்கள் கூட கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தால் பண்ணுதாங்க. தங்கமயில் பார்த்தீங்களா சார், மாமா என் மேலே எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தங்கமயிலில் ரொம்ப கொஞ்சம் நடந்தோம்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது கோமதிக்கு. என்ன கூட சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டுருப்பார், இப்படி எடுத்துலாம் உபசரிக்க மாட்டார். உங்கள் கூட்டு எடுத்து வைக்கிறது என்ன, சாம்பார் ஊற்றுறது என்ன, அவியல் வைக்கிறது என்ன, சரி நடக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி கேட்குறாங்க, என்ன கோமதி அவன் தம்பி வந்து கடையில் இருந்தான்னா அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லி பானிபூரி கொடுத்துட்ருப்பியா அப்படிங்கிறாங்க. உடனே அவனுக்கு பாயிண்ட் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அங்கே பாருங்கள், நான் வந்து கடை பண்ணவங்களாம் வாங்கி சாப்பிடாதவங்க வைக்காதவங்க நான் சொல்லியிருக்கேன், ஆனால் இவங்க வந்து எல்லாமே இப்படி தான் செய்கிறாங்க, வைக்காங்க போகிறாங்க போனாங்கிறாங்க. அம்மா அதை விடுமா, சின்ன பிள்ளை ஏதோ செய்யுது, கடை நேரத்தில் வந்து அவங்கள எதுவும் தேவையில்லாமல் கூப்பிடாதவங்க மட்டும் தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, அப்படி அத்தியாவசியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா டெலிவரிலாம் இருக்குல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் எதையாவது சொல்லி பெருசாக கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பாண்டியனுக்கு ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்தோடனே சரி கோமதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம சொல்ல நினச்ச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா அப்படி கண்ணை காமிக்கிறாங்க ராஜி கண்ணை காமிக்கிறாங்க கோமதிக்கு. அத்தங்க பாருங்கள், தங்கமயில் ஏதோ சொல்ல போனாங்க, மாமா எழுச்சி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இவள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி கிளப்பிகிட்டு இருக்கா, இவளை என்னடி பண்ணுறது, ராஜி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தனியாக போகிறாங்க. ஒரு ராஜிகிட்ட சொல்கிறாங்க, ராஜி நான் என்ன சொன்னேன் சீக்கிரம் அவளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. மீனா இவங்க கோமதின்னு சொல்கிறாங்க, ஆமாம் ராஜி சீக்கிரம் தெரிஞ்சுக்கோ, அந்த பிள்ளைய வேணால் ஃபோன் நம்பர் கொடுங்க, வேணால் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகல, நாளைக்கு போய் ஜம்மு நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது, ராஜி காலேஜுக்கு போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே கோமதி சரி நீ கூட்டி வந்துட்டேன், இந்த பிள்ளை பேசுறதெல்லாம் ரெக்கார்டு எடுத்துருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல தங்கமயிலுக்கு ஏதாவது மைனஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கமயில் பார்க்குறாங்க. ஆகா தங்கமயிலாம் அந்த வீட்டில் இருக்காங்க, அவங்களாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரூம்லேயே இருந்துக்கிறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, அந்த அக்கா யார் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு எங்கள் ஊர் தான், அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க நல்ல வசதி நல்ல பாரம்பரிய குடும்பம் மிக்க குடும்பம் அப்படிங்கிறனாலையா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியோட ஃப்ரெண்ட் ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிற மக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை பாரம்பரியம் மிக்க குடும்பமானு கேட்டிங்களா, ரொம்ப பாரம்பரியம் மிக்கது தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்ல அவங்கள பற்றி அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே மீனா வந்து ரெக்கார்ட் எடுக்க தயாராகிறாங்க. உடனே நம்ம ரெக்கார்ட் எடுக்கிறது தெரியுமா அப்படிங்க, தெரியாது சார், நம்ம மறைஞ்சிருந்து தானே எடுக்கோம், நம்ம வந்து கபோர்டுக்கு மத்தியில் தான் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி அவங்க 2 பேரும் பேசுகிறது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அந்த பிள்ளை என்ன வரோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். உடனே அந்த பிள்ளை ஃப்ளோவில் பேசும்போது நமக்கு தெரியாதுல்ல, அதான் அந்த வீடியோ எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனே மீனா டப்புன்னு தும்மிடுறாங்க. உடனே என்ன தும்மல் சவுண்டு கேட்குறாஜி அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீ சொல்லு அந்த அக்காவை பற்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க.
அந்த அக்கா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ராஜி ஃப்ரெண்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா நீ சிரிச்சிட்டே இருக்க, சொல்லு உள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த அக்கா எம்ஏ லிட்ரேச்சரா, அந்த அக்கா 1ஆம் நம்பர் பக்கா ஃப்ராடு, அது 11 ஃபெயிலு. நான் படித்த ஸ்கூலில் தான் முன்னாடி படித்தாங்களாம். அவங்க வந்து ரொம்ப சேட்டை பிடிச்ச குடும்பம். அவங்க அம்மாலாம் வாய் ரொம்ப பேசுவாங்க. எங்கள் ஊரில் யாருமே வச்சுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட. என்ன, எங்கள் ஊரில் இருந்து பக்கத்து ஊர்லேருந்து எல்லா ஊர்லேயும் கடை வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு நல்ல மரியாதையே கிடையாது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த அக்கா கல்யாணத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கூட்டம்லாம் சொந்த மாப்பிள்ளையை கொடுக்கல வைக்கலன்னு யாரும் வரலன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க சொந்தக்காரங்க எங்கள் ஊரில் ஒரு 6 குடும்பம் இருக்குது. அந்த 6 குடும்பமும் பேசாது, இந்த ஊரே பேசாது. ஏன்னா அவங்ககிட்டயும் அவங்க கடத்தை வாங்கிக்கிட்டு அவங்ககிட்டயே கடன் கேட்கும்போது உனக்கே தரணும்னு சொல்லி பேசுவாங்க. நான் எப்போ வேணும்னு பேசுவாங்க. ஒரு மாதிரி பேசுகிற ஆட்கள். அதுபோக அந்த பிள்ளைலாம் தங்கமே அக்காலாம் பயங்கரமாக வாய் பேசும். அதுக்கெல்லாம் சண்டை போட்டு முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தராக கோழி சொல்லி சண்டை எடுத்து விட தான் அதுக்கு வேலை. அது படிக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கேயும் அதே வேலை தான் பார்க்கு. சரி, உண்மையிலே அந்த அக்கா வந்து எம்ஏ படிக்கலையா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே படிக்கலை. அந்த அக்கா எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஏன் படிக்கலைன்னா அந்த காரணம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. வாத்தியார் ஏதோ வந்து கணக்கு வாத்தியார் வந்து கணக்கு கேட்டாராம். நீங்கள் எப்படி என்கிட்ட கணக்கு கேட்கலான்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து வாத்தியார் வந்து என்னையா என் பொண்ணை வந்து அனுப்புறது, நான் டைம் பாஸ் தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுருக்கேன், நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், என் பொண்ணுக்கு பிடிச்சா படிப்பா, பிடிக்கலன்னா விட்ருவா, நீ என்ன அதை சொல்லி இதை சொல்லுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு வாத்தியாரை கை நீட்டாங்க போல். வாத்தியார் நான் என்ன தப்பாக கேட்டேன், என் பிள்ளைய படிக்க தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல். பிரின்ஸ்பாலையும் அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கை நீட்டாங்க போல். அதனால் இப்படி ஒரு பிள்ளை இந்த ஸ்கூலுக்கே தேவையில்லைன்னு சொல்லி 11ஆவதுலேயே டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் பேடுன்னு போட்டிருக்கனால எந்த ஸ்கூல்லையுமே சேர்க்கல. அதுபோக அவங்களும் படிக்கலை. ஏன்னா அவங்க அம்மாவும் அவங்களும் வந்து பயங்கர சவுண்டு பார்ட்டி. அவங்க தங்கச்சி ஒரு ஆள் மட்டும்தான் பரவாயில்லாமல் இருக்கும். அந்த பிள்ளை ஏதோ படிக்க காலேஜ் படிக்க டிகிரி ஏதோ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்க. ஆனால் மற்றபடி அவங்க குடும்பத்தில் யாருமே டச்சு கிடையாது. அவங்க இருக்க வீடு கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது சொல்லப்போனால். அது வந்து ஒரு சேட்டோட வீடு. வடநாட்டிலேருந்து வந்திருந்தார். பானிபூரி கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். அவங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்துக்கிட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. கடையில் நீ வந்து வெளியூர்காரன், இங்கே வந்து வீடு வாங்கியிருக்க, நாங்கள் உன் வீட்டில் வாடகைக்கு இருக்கணுமான்னு சொல்லிட்டு என் அம்மா வழக்கம் போல் வறண்டை இழுத்து அந்த வீட்டை பிடுங்கி அனுப்பிட்டாங்க. டாக்குமெண்ட் எதுவுமே இவங்க பேரில் இருக்காது. ஆனால் வீட்டு ஓனர் வந்து அந்த பானிபூரிக்காரரு அப்படி அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்ருக்காங்க. மீனாவும் கோமதி ரெக்கார்டு எடுத்துடுறாங்க. வேறு ஏதாவது இவங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜி எதுக்கு நீ நோண்டி கேட்குற, ஆனால் இந்த தகவலை பூரா நான் தான் சொன்னோம்னு சொல்லி தங்கமேல்கிட்ட சொல்லிடாதாங்க. அவங்க குடும்பம் சரியான மோசமான குடும்பம். அவங்க எங்கள் வீட்டில் வந்து சண்டை எடுத்துகிட்ருப்பாங்க. அதுபோக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவங்கள பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாங்க. எங்கள் ஊரில் யாருமே அவங்கள்ட்ட பேசிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாட்ட கூட ஒரு 10,000 கடை வாங்கிட்டு அவங்க அப்பா நான் வாங்கிட்டேங்களா வாங்கினேன் வேணும்னா தரணுமலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க அம்மா வந்து நான் உன் மேலே வந்து என்கிட்ட நீ தப்பாக பேசணும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சொல்லி இது பண்ணுறாங்க. இப்படி பேசுகிறார்கள் அவங்க. அதனால் வந்து அவங்கள்ட்டலாம் எதுவுமே பேச முடியாது. யார் எது பண்ணாலும் நட்டம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கல்யாணத்துக்கு நிறைய நகை போட்டிருந்தாங்களே, எங்கள் மாமா கூட கல்யாணம் முடியும்போது அப்படிங்கிறாங்க. நகையா அவங்களா? நகை போட வாய்ப்பே இல்லை. நாங்கள் பார்க்கும்போது அந்த அக்கா பிளாஸ்டிக் கம்மல் தான் போட்டிருக்கோம். அவங்க அம்மா கூட இன்றைக்கி கூட பார்த்தேன் பிளாஸ்டிக் கம்மல் தான் போட்டிருந்துச்சு. அவங்க தங்கச்சியும் பிளாஸ்டிக் கம்மல் தான் போட்டிருந்தாங்க. ஏன் தங்கம் இருக்கும்போது ஏன் பிளாஸ்டிக் கம்மல் போட போகிறாங்க? அவங்க அப்பாவுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அவங்க அப்பா வந்து வீட்டு திருநீலே தான் உட்காந்துருப்பாரு. டீ கடையில் வந்து கடன் சொல்லி தான் டீயே குடிப்பாராம். அப்படி இருக்கும்போது இந்த ஊரில் யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க. மிச்சர் பாயின்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. அப்பா ஒரு டம்மி பீஸு. அவங்க அம்மா தான் அந்த வீட்டில் சவுண்டு பார்ட்டி. இவர் வந்து துணை சவுண்டு தான் விட்டுட்டப்பார் அவங்க அப்பா. அவங்க அம்மா மாரி ஒன்றும் செய்ய முடியாது. உழைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அம்மா ஒவ்வொருத்தட்டையாக வந்து கடன் வாங்குவாங்க. சந்தாவில் எடுத்த கடத்தை கூட யாருக்கும் கொடுக்காம சந்தாக்காரங்க கூட வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டு முன்னாடி நின்றோம்னா பயங்கரமாக நேரம் போகும். அந்தளவுக்கு கடன்காரன். ஒரு நாளைக்கு 10 பேராவது வந்து வீட்டு முன்னாடி வந்து இது பண்ணிட்டு போவான். ஆனால் என் அம்மாட்ட யாருமே பேச முடியாமல் நீ பணம் தரவான் ஒன்று தர மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போவான். இப்படி இருக்கும்போது அந்த கல்யாணத்துக்கு கூட கடன்காரங்க 3 பேர் வந்து பிரச்சனை பண்ணதாக கேள்விலாம் பட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா கல்யாணத்தோடு வந்து பிரச்சனை பண்ணாங்க. கேட்கும்போது முறை பையங்க பொண்ணு தர்றேன்னு சொல்லி கேட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சொன்னாங்களா? அது எல்லாமே ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. நகைலாம் நிறைய மாமா போட்டாங்க வச்சாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ராஜி சொல்லாத, அவங்க வீட்டில் தங்க நகை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது கோமதி ரொம்ப ஷாக் ஆகிடுது. தங்க நகைன்னு சொல்லிட்டு தான் திருமணம் போட்டு கட்டி கொடுத்தாங்க. இங்கே நல்லா இந்த பிள்ளை தங்க நகையே அங்கே கிடையாதுங்குது. அப்போ நம்ம லாக்கரில் வச்சுருக்கு என்ன நகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க.
உடனே அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை அது ரூ. 30 கொடுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம பேசுகிறது பிள்ளைக்கு தெரிஞ்சிடாம அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வேறு எதுவும் பதில் வேணுமா? ஆனால் வந்து நான் சொன்னது மட்டும் சொல்லிடாத அப்படின்னு. நான்லாம் சொல்ல மாட்டேன். சரி தங்கமேலக்கா ரூமில் இருக்கா உள்ள வந்தான்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளே தான் இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. தங்கமேலக்கா இருக்கும்போது ஏன் கூப்பிட்டேன்? நான் ஆர்வக்கூடாதுல எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் தங்கமேலக்காட்ட மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லிடாத. ஒரு மோசமான டிக்கெட்டு அவங்க குடும்பம். நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் வீட்டை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் இங்கே நடக்காது. நான் தெரிஞ்சுக்கிறது தான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ராஜி நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். அதுவும் அவன் வீட்டுக்கு நீ கூப்பிட்டான்னு வந்துட்டேன். இந்த அக்கா இங்கே தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியும் நீ இருந்தால் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் போய்ட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி ரொம்ப வாழ்த்துறாங்க அத்தை. எல்லா தகவலையும் அவன் வாயிலே வர வச்சுட்ட, சூப்பர் அப்படிங்கிறாங்க. அத்தை சூப்பர்லாம் இருக்கட்டும், இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்காடா, இவ்வளோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க கோமதிகிட்ட. கோமதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவள் பாடாப்படுத்துறது இருக்கட்டும், என் பையன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டாளே அப்படிங்கிறாங்க. அத்தை கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகலை, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. இதுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்? ஏன்னா மாமாட்ட தானே எதனாலும் போட்டு கொடுப்பாங்க. இதை மாமாட்ட சொல்லி நம்ம வந்து என்ன ஏதுன்னு இது கேட்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். எப்படி எது பண்ணாலும் நம்ம மாமாட்ட சொல்லாமல் தெரியக்கூடாது. பெரியவங்கள மதித்து பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். எங்கள் குடும்பத்தில் அப்படி கிடையாது. எங்கள் அப்பாவை ஏற்றி யாரும் பேச மாட்டாங்க. எங்கள் அப்பா பெரிய தொழில் பண்ணுதார். அதுக்கே நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் செய்வோம். இந்த கதிர் வந்து கடைக்கு போக மாட்டாரா, அப்பா கூப்பிட்டா போக மாட்டாரா, அப்படியா இப்படியான்னு இப்போலாம் பேசிகிட்டு இருக்கா. இதை வந்து கண்டிப்பாக என் வீட்டுக்கார்ட்ட இதை போட்டு காமிக்கணும். உண்மையில் இது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அதில் மெமரி கார்டே இல்லை. உடனே அத்தை இது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையா அப்படிங்கிறாங்க. ரெக்கார்ட் ஆகலாம் எப்படி உங்கள் அத்தை காமிக்க முடியும், உங்கள் மாமாட்ட காமிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, நான் துருவி கேட்டேன், நீங்கள் அதை வீடியோ எடுத்துகிட்டு வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சரி வீடியோ தான் நினைச்சிருக்கு, சாரி அப்படி இப்படிங்கிறாங்க மீனா. என்னக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகியிருக்காங்க. இப்போ எப்படி இந்த தங்கமேல் வந்து இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறான்னு எப்படி நம்ம நிரூபிக்க அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அத்தை சொல்கிறாங்க, அவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணுறது உண்மை வந்து அந்த பிள்ளை சொல்லிவிட்டு நம்ம இன்னும் ஆதாரத்தை நைஸாக திரட்ட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. எப்படி சொன்ன பிள்ளையே வந்து என்னை சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்குது. ஆனால் யார்கிட்ட ஆதாரத்தை திரட்ட முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்னால் தான் மெமரி கார்டு ஒழுங்காக இருக்கான்னு பார்க்காம நான் பாட்டில் வீடியோ எவ்வளோ நேரம் எடுத்துட்டேன், இன்னும் துருவி கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப யோசிக்கிறாங்க, இன்னுமே என்ன செஞ்சு வந்து நம்ம வந்து இந்த தங்கமேல் வந்து விட்டு பார்க்கணும்னு சொல்லி இந்த மாமாட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி ராஜி மீனாவும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது கோமதி சொல்கிறாங்க, கை கட்டுனது வாய் கட்டலையே மீனா, இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் என்ன வேணுக்கு நான் பண்ணேன், எப்படியாவது வீடியோ எடுத்து மாமாட்ட காமிச்சிடலாம், இவன் ஃப்ராடுத்தை நான் இவ்வளோ பண்ணுறா, நம்ம காமிச்சு கொடுத்துடலான்னு பார்த்தா அது நடக்கலையே அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ஒரு யோசனை வருதுக்கா அப்படிங்கிறாங்க. என்ன யோசனை அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமேலக்கா கல்யாணம் முடிச்சாங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டுங்க, அவங்க கல்யாணத்தோடு போட்டாங்களே நகை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நகை தான் போட்டிருந்தாலே அப்படிங்கிறோம் அப்படின்னா. உடனே கோமதி சொல்கிறாங்க, ராஜி நீ பெரிய ஐடியா கொடுக்குன்னு பார்த்தா நீங்கள் போட்டது நகையை சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், அவங்களுக்கு எதுவுமே நகை போட வழி இல்லை, அவங்க போட்டது தங்கம் வந்து தங்கமாக இருக்கவே வாய்ப்பு இல்லை அப்படி தான் அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது சின்னடி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அத்தை டீப் ரேட்டாக இருக்காதுங்க அத்தை, அந்த நகை வந்து போலின்னு தெரிஞ்சால் தான் வந்து மாமா வந்து இவங்க தில்லாலங்கடியை தெரிஞ்சு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இப்போ லாக்கர்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை லாக்கர் உங்கள் பேரில் தான் இருக்குது, சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ வாங்க லாக்கரில் இருக்க நகையை எடுத்து நம்ம மாமாட்ட கொடுத்து இது போலி நகை செக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு கேட்பாரலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை தெரிஞ்சவங்க எனக்கு சொன்னாங்க, அவங்க டுபாக்கூர் குடும்பத்தில் பொண்ணு எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள் கேட்டாங்கன்னு சொல்லுவோம். அதை சந்தேகப்பட்டு நாங்கள் நகையை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது கவரிங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அது தங்கமாக இருந்தால் அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணவங்க ஒன்றுமே இல்லாதவங்க எப்படி இது பண்ணியிருக்க முடியும், பார்க்கும்போதே தெரியலையா, தங்கமேல் வந்து வீட்டில் ஒருத்தருக்காக சண்டையில் விட்டுக்கிட்டு தன்னை வந்து யாருமே வந்து உச்சி நோக்கிடக்கூடாது, நம்ம எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஓடி செஞ்சுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம லாக்கரை திறந்து நகை என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். அதை அப்படியே பார்த்துட்டு மாமாட்ட கொண்டு உள்ள தகவலை சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நம்ம பேங்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி பேங்க்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.